Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சொரக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ சொரக்காவை பீல் பண்ணிட்டு நல்ல பொடியா சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். அது கூட ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதையும் நான் பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில வேர்க்கடலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்க்குறேன். அது கூட கடுகு, சீரகம், பெருங்காயம், உங்களுக்கு வேணால் பச்சை மிளகா, பூண்டு கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ நல்லா வதக்கிட்டு அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை ஆட் பண்ணிவிட்டு இது கூட உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் சுரக்காய் குக் ஆனதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அகெயின் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் நம்மளுடைய சுரக்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்க அந்த வேர்க்கடலை பவுடரை இதோட ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கிறோம். இந்த வெஜிடேபிள் பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அது தவிர சப்பாத்திக்கும் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடேபிளுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.